A3 சுலுவாடா பீச்சுக்கு கிளம்பிட்டோம். கீழே வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பஸ்ஸும் வெயிட் பண்ணிருக்காங்க. டே டூரில் புக் பண்ணது, அவங்களே வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு? ஆனால் 20 நிமிஷம் சீக்கிரம் வந்துட்டாங்க. 7க்கே வந்துட்டோம் அப்படின்னு மெசேஜ் போட்டாங்காட்டி அறக்க பறக்க ரெடியாக எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த போல் நிறையா இருக்குது, ஒயர் போகுது இல்லை. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன் பிட்வீன் 2 ரோடு நடுவில் ட்ராம்ஸ் போகும் போல். ஸோ இந்த மாதிரி பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கிறதெல்லாம் ட்ராம் பிக்கப் ஸ்டேஷன் ஆட்டு இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் என்ன பேக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஐயோ, வழக்கம் போல் ஒரு ப்ரெட்டு, டொமேட்டோ, குக்கும்பர், சீஸு. வெறுத்து போதுமே வாழ்க்கை. சரி, இதாவது கிடச்சிது. நான் இதை சாப்பிட மாட்டேன். நீ குக்கும்பராவது சாப்பிடு. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய், வர வழியில் சாப்பிட்றதுக்கு நிறுத்தினாங்க. நிறுத்தின இடத்துல சாப்பிட்றதுக்கு பெருசாக ஆப்ஷன் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் சிக்கன் சாண்ட்விச், எக் சாண்ட்விச், பீட்சா இதெல்லாம் இருந்தது. அவங்கள ஒரு 15 மினிட்ஸ் பிட் ஸ்டாப் மாதிரி நிறுத்துறேன்னு சொன்னாங்க. நாங்கள் எக் சாண்ட்விச் மட்டும் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். போய் பஸ்ஸில் உட்காந்துடலாம். விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் போகிறதுக்கு வம்பாயிடும். அண்ட் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சுலுவாடா தான் போயிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பஸ்ஸஸும் இங்கே தான் நிறுத்துகிறாங்க போல இருக்குது. சப்பாத்தி கோதுமாவா? டேஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. அம்பு வேறு லாங்குவேஜ். பாட்டி நல்லா பொறுமையாக உட்காந்து ரொட்டி தேய்ச்சி சீஸை துருவி விட்டு. சீஸா ஜிஞ்சரா? சீஸ். ஆமாம். இங்கே இந்த கல்லில் தான் போட்டு எடுக்கிறாங்க. நம்மூர் ஸ்டைல் தான். ஸ்டஃப்டு பரோட்டா மாதிரி. இது இறங்கியாச்சு, வந்தாச்சு நம்ம லொக்கேஷனுக்கு. பயங்கரமாக இருக்குது. க்ரூஸில் நீ போட்டு தான் வா. ஹாய். வந்து சேர்ந்தாச்சு ஒரு வழியாக. மேலே போயிடலாமா? மேலே ஏறி படுத்தாச்சு. ஐ திங்க் ஒரு 15-20 மினிட்ஸ் போகுமா. தண்ணி வந்து வெரி டிரான்ஸ்பரண்ட் கிளியர் ப்ளூ வாட்டர், டர்காய்ஸ் கலரில்.
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒருத்தவங்க ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்க. நல்ல வியூ. ஸோ இந்த பீச் பேர் வந்து சுலுவாடா பீச்னு சொல்லுவாங்க. பீச் பேர் ஆதர்ஷன். இங்கேருந்து கிளம்புற இடம் பேர் ஆதர்ஷன், அத்ரசன். ஸோ இந்த பீச் பேர் அத்ராசன் பீச். அத்ரசன். நான் வந்து நம்ம தமிழ் பேர் மாதிரி ஆதர்ஷன். ஆதர்ஷன் ஞாபகம் வச்சு. நல்லா அட்ராக்டிவான கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்படிலாம் நம்ம ஊர் கிணத்துல பார்த்தாலே குளிக்க தோணும். இவ்வளோ பெரிய இடத்துல குளிக்காமல் இருக்க முடியுமா? குளிக்கலான்னு தான் இருக்கேன், பார்ப்போம். எங்கேயாவது ஸ்டாப் பண்ணிட்டு குதிக்க சொல்லுவாங்களாம்மா. அங்கே வந்து குளிக்கிறது சேஃப் அப்படின்ட்டு. ஸோ வெரி எக்ஸைட்டட். லெட்ஸ் see. ஓ நைஸ். கொஞ்சம் செக்லூடடாக இருக்குது. நிறைய டூரிஸ்ட்ஸ் வர்றதில்ல, தெரியறதில்லைன்னு நினைக்கிறேன். நல்ல ஆப்ஷன். மற்ற பக்கமே போயிட்டுருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சேஞ்ச் மாதிரி இருக்குது. ஈவன் தோ வெயில் பொழக்குது, பட் ஆனால் ப்ரீஸ் வந்து செம்ம சில்லுன்னு இருக்குது. நல்ல கோல்டாக இருக்குது. 20-25 டிகிரிஸ் பக்கம் இருக்கிற மாதிரி. அண்ட் எங்களுக்கு நல்லா ப்ரைவசி கிடச்சிருச்சு. லாஸ்ட் சீட், பின்னாடி யாரும் கிடையாது. கொஞ்சம் நேரம் ஆகும் நினைக்கிறேன் ரீச் ஆகுது. டீப்பாக வர வர தண்ணியோட கலர் கொஞ்சம் டார்க்காக ஆகிக்கிட்டே வருது. ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குது. கோல்டா மதிப்பாக ஒரு மணி நேரம் குளிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டாக சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க. பாஸ்தா, சிக்கன், ப்ரெட்டெல்லாம் இருக்குது. எங்களுக்கு ஃபிஷ்ஷாக சிக்கனான்னு கேட்டாங்க. ஃபிஷ்ஷை பார்த்ததுமே எங்களுக்கு வேணான்னு தோணிருச்சு. அதனால் சிக்கனே போதும்ன்ட்டு வாங்கிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப வேண்டியது தான். இது எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அதே மாதிரி ஒரு போட். நல்லாயிருக்கு. அப்படியா? சிக்கனும் நல்லாயிருக்கு, பாஸ்தாவும் நல்லாயிருக்கு. ஓகே, அப்பாடா. இங்கே நல்லா இருக்குது ஃபோட்டோ எடுக்க. நாங்கள் எவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தோம் எங்கே ஃபோட்டோ எடுக்கலான்னு. ஃப்ரண்ட்டில் வந்து செம்மையாக ஒரு இடம் இருக்குது. ஓகே அண்ணி, அங்கே போகலாம். டைட்டானிக்கோட இடத்துக்கு போகலாம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். சுலுவாடா பீச் ஐலாண்ட். அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. இதுதான் ஷிப்போட ஆங்கர். புல் பண்ணுறதுக்கு மெக்கானிசம்லாம் அவங்க உள்ளே ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்த பாருங்க, செம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கு தண்ணி.
எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ரிவர்ஸ்லேயே உள்ளே போகிறாங்க போல. ஒரு மணி நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க போல இருக்கு. டர்க்கிஷ் ஏதோ டெசர்ட் கொடுப்பாங்களாம் இது முடிச்சதுக்கப்புறம். இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இடம் அற்புதமாக இருக்கிறது. ஹாய். இங்கே பாரு, வலிக்கி விட்டுச்சுன்னா பேனிக் ஆகக்கூடாது, மறுபடியும் மேலே வந்துடுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ். இதை விட நல்லாலாம் ஒரு இடம் கிடைக்கவே கிடைக்காது உனக்கு. ஏரியா ஃபுல்லாக எல்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 போட்டில் இருந்தோம். ஆக்சுவலாக ஸ்விம்மிங் பூல் இருக்க வாட்டரை விட செம்ம கிளியராக இருக்குது இந்த வாட்ரு. இங்கே மதன் டைவ் அடிக்க போகிறேன்னு நிற்கிறாப்புல. பார்ப்போம் எப்படி டைவ் அடிக்கிறாரு. செம்ம குஷி ஆளுக்கு ஸ்விம் பண்ணுறதுல. என்ன பாம்பு தெரியுதா? ஆமா ஏதோ போயிட்டு இருக்கு. அப்படியே கீழே போனப்போ அதுதான் தெரிஞ்சு. ஐயோ 2 பேர் தெரியுதா? ஆமா லாஸ்ட் பிட் ஸ்டாப் அது டேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஏறிட்டாங்க 2 போட்லேயும். நாங்கள் தான் கடைசியாக ஏற போகிறோம். லொக்கேஷன் செமையாக இருக்குது. நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம். அதில் பாதி கூட போஸ்ட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். டைம் கிடைச்சா அண்டாலியா வந்தால் கண்டிப்பாக பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஒர்த்து. சுலுவாடாங்கிறது ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்டில் இருக்கிற பீச்சுக்கு வந்து 3 இடத்துல நிறுத்தி எங்கே வேணாலும் குளிக்கலாம், எங்கே வேணாலும் டைவ் பண்ணலாம். கீழே ஒரு 20-30 ஃபீட் டீப் இருக்கும். பீச் பக்கத்துலேயே அவ்வளோ டீப்பாக இருக்குது. தண்ணி கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட். அங்கே டர்காய்ஸ் கலரில் இருக்குது. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில, டார்க் நேவி ப்ளூ. அதாவது நம்ம பிரில் இங்க் பாட்டில் வந்து என்ன கலரில் அந்த இங்க் உள்ளுக்குள்ளே இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செம்ம ஸோ சுலுவாடாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. நாங்கள் ரிட்டன் இனி எங்கள் அண்டாலியா ரூமுக்கு போகிறோம். போயிட்டு உங்களை அடுத்த vlogல மீட் பண்ணுறோம். until then bye bye.